ஹலோ மக்களே, வெல்கம் டு டி அமேசிங் சேனல். இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையில தினமும் 64% மக்கள் சாலை போக்குவரத்தை தான் பயன்படுத்துறாங்க. அருகில் இருக்கிற கடைக்கு போறதுனாலும் சரி, தூரமா பயணம் பண்றதுனாலும் சரி, சாலை இன்றியமையாத ஒண்ணா மாறுது. அப்படிப்பட்ட சாலைகள் ரொம்பவுமே மோசமா இருந்தா நம்ம பயணம் இன்னும் ஆபத்தா மாறிடும். உலகத்தில் இருக்கிற இந்த சாலையை டெத் ரோடுன்னு அழைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சாலை ஒரு நாளைக்கு 20 மணி நேரமும் கடல் நீர் கடியில தான் இருக்கும். இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற ரொம்பவுமே மோசமான ஆபத்தான 10 சாலைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். அட்லாண்டிக் ஓஷன் ரோடு. இந்த ரோடு நார்வேல அமைஞ்சிருக்கு. நார்வே மெயின்லேண்டையும் ஐவரி ஐலாண்டையும் இணைக்கக்கூடிய இந்த ரோடோட மொத்த நீளம் 8.3 கிலோமீட்டர். இந்த ரோடு முழுவதுமே கடல் மேலதான் அமைஞ்சிருக்கு. இந்த ரோட்டை கட்டி முடிக்கிறதுக்கு மொத்தமா 6 வருஷம் ஆயிருக்கு. இந்த ரோட்ல மொத்தம் 8 பிரிட்ஜ் இருக்கு. இந்த ரோட்ல நேரான பாதையே இருக்காது. வளைவுகள் இருக்கும், செங்குத்தான பகுதிகள் இருக்கும், சில சமயம் சாய்வான பகுதிகளும் இருக்கும். அதனால இந்த ரோட்ல டிராவல் பண்றது ஏதோ ரோலர் கோஸ்டர்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இங்க கடல் சீற்றம் இருந்ததுன்னா கடல் அலைகள் உங்க வாகனத்து மேல வந்து மோதுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அந்த டைம்ல நம்மளால ரோட்டை தெளிவா பார்த்து ஓட்ட முடியாது. அதனால இந்த ரோடு வழுக்கலாகவும் நம்மளுக்கு விசிபிலிட்டியும் ரொம்பவுமே கம்மியா இருக்கும். இந்த ரோட்ல போகும்போது கடலோட அழகை ரசிச்சுக்கிட்டே போலாம். ஆனா கொஞ்சம் நம்ம கவனம் செதறினாலும் மிகப்பெரிய விபத்து ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. பேசேஜ் தி காய்ஸ். இந்த ரோடு பிரான்ஸ்ல இருக்கு. பிரான்ஸ்ல இருக்கிற நோயர் மவுண்டியர் ஐலாண்டையும் பிரான்ஸ் மெயின்லாண்டையும் இணைக்கக்கூடிய ஒரே ரோடு இதுதான். இந்த ரோடோட மொத்த நீளம் 4.5 கிலோமீட்டர். கடலுக்கு நடுவே அமைஞ்சிருக்க இந்த ரோட்டை பார்க்கும்போது பெருசா எந்த ஒரு ஆபத்து இல்லைன்னு தோணும். ஆனா இந்த ரோட்டை எப்ப வேணா கடல் நீர் மூழ்கடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரோட்டை லோ டைட் டைம்ல மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஹை டைட் டைம்ல பயன்படுத்த முடியாது. அப்படி ஹை டைட் வந்துருச்சுன்னா இந்த ரோடு 13 அடி தண்ணிக்குள்ள போயிடும். ஒரு சில சமயங்கள்ல இந்த ரோடு ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் கூட தண்ணி கடியில இருந்திருக்கு. அதனாலேயே இந்த ரோடு ரொம்பவுமே ஈரப்பதமாகவும் வழுக்கலாகவும் இருக்கும். பல நேரங்கள்ல வாகனங்கள் வழுக்கி கடல் நீருக்குள்ள போன பல சம்பவங்கள் இங்க நடந்திருக்கு. வருடத்திற்கு 10 இருந்து 12 கார்கள் இந்த மாதிரி நீருக்குள்ள போறதா சொல்லப்படுது. குலியங் டனல் ரோடு. சைனால இருக்கிற ஹெனன் ப்ரொவின்ஸ்ல தேஹங் மவுண்டன்ஸுக்கு போற ஒரு வித்தியாசமான ரோடு தான் இந்த குலியங் டனல் ரோடு. இந்த டனலோட மொத்த நீளம் 1.25 கிலோமீட்டர் தான். வெறும் 16 அடி உயரமும் 13 அடி அகலமும் கொண்ட ஒரு குறுகலான ரோடு தான் இது. இந்த ரோடு உருவானதுக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. இந்த ரோடு உருவாக்குனது அந்த மலையில இருக்கிற 13 மலைவாழ் மக்கள் தான். இந்த ரோட அங்க இருக்கிற அரசாங்கத்தோட உதவி இல்லாம வெறும் சுத்தியும் உளியும் மட்டுமே பயன்படுத்தி தினமும் 3 அடியா வெட்டி இந்த டனலை அவங்க உருவாக்கி இருக்காங்க. இப்ப இந்த ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலம். மிக உயரமான மலைப்பகுதிகளில் அமைஞ்சிருக்கிற இந்த ரோட்ல நீங்க டிராவல் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்க பண்ணாலும் அது உங்களை மிகப்பெரிய பள்ளத்தாக்குல தள்ளிரும். பேரி மிடாஸ் ரோடு. பாகிஸ்தான்ல இருக்கிற பேரி மிடாஸ் நேஷனல் பார்க்ல தான் இந்த ஒரு ரோடு இருக்கு. உங்களுக்கு உயரனா பயனா இந்த ரோடு இன்னும் உங்களை பயமுறுத்தும். ஏன்னா இந்த ரோடு கடல் மட்டத்திலிருந்து சுமார் 11,000 அடி உயரத்துல இருக்கு. மிகப்பெரிய செங்குத்தான மலைகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கு இடையில இந்த ரோடு அமைச்சிருக்கிறாங்க. இந்த ரோடு ரொம்பவுமே குறுகலா இருக்கும். தடுப்பு சுவரோ வார்னிங் போர்டோ எதுவுமே இருக்காது. குளிர்காலங்கள்ல இந்த ரோடு மூடப்படும். கோடை காலங்கள்ல மட்டும்தான் இந்த ரோட்ல டிராவல் பண்ண முடியும். இந்த ரோட்ல அடிக்கடி மண் சரிவும் மண் அரிப்பு ஏற்படும். மிகவும் குறுகலான பாதையும் இந்த மாதிரி நிகழ்வுகளும் இந்த ரோட்டை இன்னும் ஆபத்தாக்குது. இந்த ரோட்ல டிராவல் பண்ணும்போது நம்ம சின்ன ஒரு தவறு செஞ்சாலும் நம்ம எலும்பும் கூட மிஞ்சாது. டால்டன் அலாஸ்கா ஹைவே ரோடு. அமெரிக்கால அலாஸ்கா மாகாணத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த ரோட்டை உலகத்திலேயே மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட சாலைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சாலையில நீங்க பயணிக்கும் போது நீங்க மனிதர்களை பார்க்கறது ரொம்பவுமே அபூர்வம். மொத்தமா 666 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த சாலையில வெறும் 3 கிராமங்கள் மட்டும்தான் இருக்கு. அங்கேயும் மிக குறைவான அளவே மனிதர்கள் வாழ்றாங்க. நீங்க இடையில பெட்ரோல் ஏதாவது ஃபில் பண்ணணும்னா மொத்தம் 3 பெட்ரோல் பங்க் மட்டும்தான் இருக்கும். இந்த ரோட்ல நீங்க டிராவல் பண்ணும்போது 2 சைடும் ஃபுல்லா ஸ்னோ மட்டும்தான் இருக்கும். இந்த ஹைவேல நீங்க டிராவல் பண்ணும்போது உங்க வண்டி கண்டிஷன் நல்லா இருக்கணும். தேவைக்கு அதிகமாகவே உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறதும் நல்லது. ஏன்னா ஒருவேளை இடையில உங்க வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆயிருச்சுன்னா ஹெல்ப்புக்கு யாராவது வரதுக்கு சில நாட்கள் இல்ல சில வாரங்கள் கூட ஆகலாம். யங்கஸ் ரோடு. பொலிவியால இருக்கிற யங்கஸ் மலைத்தொடரில தான் இந்த ஒரு ரோடு அமைஞ்சிருக்கு. மொத்தமா 64 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ரோடு கடல் மட்டத்திலிருந்து சுமார் 12,000 அடி உயரத்துல இருக்கு. இந்த ரோட்டை அங்க இருக்கிற மக்கள் டெத் ரோடுன்னு அழைக்கிறாங்க. ஏன்னா இந்த ரோட்ல 300 பேர் வருடந்தோறும் இறந்து போறதுனால அந்த மக்கள் இந்த ரோட்டை டெத் ரோடுன்னு அழைக்கிறாங்க. இந்த ரோடோட மொத்த அகலமே 10 அடி தான். சில இடங்கள்ல அது 3 அடியா குறுகுன்னு சொல்றாங்க. அதனால 2 வீலர்ல போறதே இங்க மிகப்பெரிய சவாலா இருக்கும். இவ்வளவு குறுகலான பாதையில எந்த ஒரு தடுப்பு சுவரும் இருக்காது. அடிக்கடி
மழை பெய்யறதுனால மண் சரிவு ஏற்படும், ரோடு வழுக்கலா இருக்கும். இதுவே இந்த ரோட்டை ரொம்பவுமே ஆபத்தான ரோடா மாத்துது. செங்குத்தான இந்த மலைப்பகுதிகளில் 12,000 அடி உயரத்துல இருந்து கீழே இறங்கும் போது நம்ம எவ்வளவு வேகமா கீழே இறங்குவோம்னு நினைச்சாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். தியான்மின் மவுண்டன் ரோடு சைனால இருக்கிற ஹுனான் ப்ரொவின்ஸ்ல இருக்கிற தியான்மின் மவுண்டன்ல அமைஞ்சிருக்க ரோடு தான் இது. உங்களுக்கு ஹேர்பின் பெண்ட் அலர்ஜினா இந்த ரோடு உங்களுக்கானது கிடையாது. ஏன்னா அந்த மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த 11 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ரோட்ல 99 ஹேர்பின் பெண்ட்ஸும் 2000 கர்வ்ஸும் இருக்கு. அதனாலேயே இந்த ரோட்டை 99 பெண்ட் ரோடுன்னு அழைக்கிறாங்க. அதுவும் ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டும் ரொம்ப ஷார்ப்பாகவும் நேரவாகவும் இருக்கும். இந்த ரோடு கடல் மட்டத்திலிருந்து 1300 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. அதுலயும் இந்த ரோட்ல காற்றோட வேகம் ரொம்பவுமே அதிகமா இருக்கும். அதனால உங்க டிரைவிங் ஸ்கில்ஸ் ரொம்பவுமே நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த ரோட்ல நீங்க சேஃபா டிராவல் பண்ண முடியும். கொலிமா ஹைவே ரோடு இந்த ரோடு ரஷ்யால அமைஞ்சிருக்கு. உலகத்திலேயே கோல்டஸ்ட் சிட்டின்னு அழைக்கப்படுற யாக்கட்ஸையும் மெகடனையும் இணைக்கக்கூடிய ஒரு ரோடா இது இருக்கு. இந்த ரோடோட மொத்த நீளம் 2031 கிலோமீட்டர். இந்த ரோட ரோட் ஆஃப் போன்ஸ் அழைக்கிறாங்க. இதற்கு காரணமும் இருக்கு. இந்த ரோட்டை 1930 இருந்து 1950 வரைக்கும் 20 வருஷமா போட்டிருக்கிறாங்க. அதற்கு காரணம் அங்க நிலவர ரொம்பவுமே மோசமான தட்பவெப்ப நிலை தான். இந்த ரோடு போடும்போது மட்டும் அங்க கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இறந்திருக்கிறாங்க. அவங்க எலும்புகள் மேலேயே இந்த ரோட்டை போட்டதால தான் இந்த ரோட ரோட் ஆஃப் போன்ஸ் அழைக்கிறாங்க. குளிர்காலங்கள்ல சில சமயங்கள்ல இந்த ரோட்ல டெம்பரேச்சர் -60 டிகிரிக்கும் கீழே போயிடும். வருடத்துல 6 இருந்து 7 மாதங்கள் வரைக்கும் இந்த ரோட்ல ஃபுல்லா பனி நிறைஞ்சிருக்கும். அதனாலேயே இந்த ரோட்ல அதிக விபத்துகள் ஏற்படுறதாகவும் சொல்லப்படுது. ஸ்கிப்பர்ஸ் கேனியன் ரோடு நியூசிலாந்துல சவுத் ஐலாண்ட் பகுதியில தான் இந்த ரோடு அமைஞ்சிருக்கு. இந்த ரோடோட மொத்த நீளம் 17 கிலோமீட்டர். இந்த ரோடு ரொம்பவுமே குறுகலா இருக்கும். எந்த அளவுக்குன்னா இந்த ரோட்ல நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு வண்டி வந்துச்சுன்னா 2 வண்டிகள் போகக்கூடிய அளவுக்கு ரோடு கிடைக்கிற வரைக்கும் யாரோ ஒருத்தர் கண்டிப்பா ரிவர்ஸ்ல போய் ஆகணும். 140 வருஷங்களுக்கு முன்னாடி கோல்டு மைனிங்காக இந்த ரோட கட்டினாங்க. ஆனா இப்ப இந்த ரோடு ரொம்பவுமே ஆபத்தான ஒரு சுற்றுலா தலமா இருக்கு. அதுலயும் இந்த ரோட்ல இருக்கிற இந்த பிரிட்ஜ் உலகத்திலேயே ரொம்பவுமே ஆபத்தான பிரிட்ஜா கருதப்படுது. இந்த ரோட்ல நீங்க டிராவல் பண்ணணும்னா வெறும் ரெண்டல் கார்ஸ் மூலமா தான் டிராவல் பண்ண முடியும். அதுவும் பெரும்பாலும் அந்த கார்களுக்கு நியூசிலாந்து அரசாங்கம் இன்சூரன்ஸ் கொடுக்கிறது கிடையாது. நீங்க உங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் இந்த ரோட்ல நீங்க டிராவல் பண்ணணும். ஜுசிலா லடாக் இந்த ரோடு லடாக்ல இருக்கிற கார்கில் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. ஸ்ரீநகர்ல இருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த ஜுசிலா அங்க இருக்கிற போட்டுலா ஹைவேக்கு அப்புறம் 2வது மிக உயரமான மலைப்பாதையா கருதப்படுது. அதாவது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 11,575 அடி உயரத்துல இந்த ரோடு இருக்கு. இந்த ரோடு இந்தியால மட்டுமில்ல உலகத்திலேயே மிக ஆபத்தான ரோடா இருக்கு. பனிகாலங்கள்ல இந்த ரோட்ல நீங்க பயணிக்கும் போது 2 புறமும் மிக உயரமான பனிச்சுவர்களுக்கு இடையில நீங்க டிராவல் பண்றது ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்தை கொடுக்கும். ரொம்பவுமே குறுகலான பாதை, அதிக பனிப்பொழிவு, மழைக்காலங்கள்ல மண் சரிவு போன்றவை இந்த ரோட மிகவும் ஆபத்தான ரோடா மாத்துது. இன்னைக்கு வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நீங்க பார்த்த இந்த 10 ரோட்ல மிகவும் ஆபத்தான ரோடா நீங்க நினைக்கிற ரோடு எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.